கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 37 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. தியானத்திற்கான தலைப்பு பாசமும் பகையும். இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். ஆதியாகமம் 37:3. பெற்றோர் பிள்ளைகள் உறவில் மலருவதுதான் குடும்பம். அந்த மலரில் ஒரு இதழ் காயப்பட்டாலே குடும்ப அழகே கெட்டுவிடும். முன்னர் ஒரு குடும்பத்தில் 5 அல்லது 6 பிள்ளைகள் இருப்பார்கள். இன்று எண்ணிக்கையும் குறைந்து குடும்ப ஐக்கியமும் சற்று தூரமாகிவிட்டதே என்றாலும் 2க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தால் யாரோ ஒரு பிள்ளையிடம் அதிக பாசம் காட்டுகின்ற பெற்றோரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதற்கு ஒரு வகையில் பிள்ளைகளும் காரணமாகி விடுகிறார்கள். இதனால் பல குடும்பங்களில் பாசமும் பகையும் சேர்ந்தே பயணிக்கிறது. இதன் விளைவுகளும் அதற்கேற்ப பாதகமாகவே இருக்கும். யாக்கோபுக்கு லேயாள் மூலமாகவும் 2 அடிமைகள் மூலமாகவும் 10 மகன்களும் 1 மகளும் பிறந்திருந்தாலும் அவர் அன்பாக நேசித்த ராகேலுக்கு இன்னமும் பிள்ளை பிறக்காதது அவருக்கு நிச்சயம் ஒரு குறைவாகவே இருந்திருக்கும். பின்னர் யாக்கோபின் முதிர் வயதிலே ராகேல் தன் முதல் பிள்ளையை பெற்றெடுத்தாள். ராகேல் ஒரு மகனை பெற்றெடுத்தது ஒரு நிறைவை கொடுத்ததோ என்னவோ. யாக்கோபு தன் தேசத்துக்கு போக ஆயத்தமானார் என்று பார்க்கிறோம். மாத்திரமல்ல, தனது முதிர் வயதிலே யோசேப்பு பிறந்ததினால் யாக்கோபு தனது குமாரர் எல்லாரிலும் யோசேப்பை அதிகமாக நேசித்தார். அந்நாட்களிலே எல்லாரும் மேலங்கி அணிவதுண்டு. ஆனால் யாக்கோபு தன் செல்ல மகனுக்கு மற்றவர்களிலும் வேறுபட்ட பல வர்ணங்கள் நிறைந்த அங்கியை செய்வித்து கொடுத்தார். சகோதரர் மனதில் யோசேப்பின் மீது வெறுப்பு ஆரம்பிக்க இது ஒன்று போதுமே. போதாதற்கு எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல யோசேப்பும் தான் கண்ட சொப்பனங்களை சகோதரருக்கு அறிவித்தார். இதனால் சகோதரருக்குள் உண்டான சாதாரண பொறாமை கோபமாக மாறி இப்போது தம் சகோதரனை பகைக்கும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டது. என்னதான் சகோதரரின் பகைமையை சந்திக்க நேரிட்டிருந்தாலும் யோசேப்புக்கு அப்பாவின் பாசம் நிறையவே கிடைத்தது. பாசமும் பகைமையும் கலந்த இந்த சூழ்நிலை தான் யோசேப்பு தன் வாழ்வில் சந்தித்த முதல் அனுபவமாகும். அப்பா காட்டிய பாசத்தின் விளைவு தான் கண்ட சொப்பனத்தை வெளிப்படையாக கூறியதால் நேரிட்ட பகைமை உணர்வு. இதை பகுத்து பார்க்க தெரியாத முதிர்ச்சியற்ற பருவம். தன் வாழ்வில் 17 ஆண்டுகளை கடந்துவிட்ட இந்த காலம்தான் யோசேப்புக்கு அறியாமலேயே அவர் முகம் கொடுத்த முதல் அனுபவமாக இருந்தது. அதுவே அவரை உருவாக்கும் காலமாயிருந்தது. நமது ஆரம்பகால வாழ்வின் அனுபவங்களை சற்று திரும்பி பார்த்து சிந்தித்து பார்ப்போம். நிச்சயம் எதுவுமே வீணுக்கல்ல என்பது புரியும். ஜெபம் செய்வோமா? அன்பின் தகப்பனே, எங்களது குடும்ப உறவுகளில் பகைமை சேர்ந்து வளராதபடி சிறியோர் முதல் பெரியவர் வரை தேவ அன்பினால் நிரப்பப்பட உதவி செய்யும். ஆமேன்.